இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த செய்திகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். வெளியீடுகள் தேவையானாலும் ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படியாக வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் வார்த்தை விடுதலை தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் பிலிப்பை நோக்கி, நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொன்னார். ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பிலிப்பு ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்கிறதை முந்தின வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பிலிப்பு சமாரியாவில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்தில் பிலிப்புவின் பிரசங்கத்தை விசுவாசித்த புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 13 பார்ப்பிலானால் மாயவித்தக்காரனாகிய சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். இப்படியாக ஆண்டுடைய சத்திய சுவிசேஷ பணியை பிலிப்பு திறமையாக செம்மையாக செய்து கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆவியானவர் பிலிப்புடனே பேசுகிறார், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள். ஒருவேளை சில சமயங்களில் ஏன் ஆவியானவர் இதை சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் திடீரென்று சம்பந்தம் இல்லாத ஒரு வார்த்தை சொல்வது போல் இருக்கிறது என்கிற எண்ணங்கள் சில சமயங்களிலே நமக்கு தோன்றலாம். வேதம் சொல்கிறது, எப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய். அதே போல் இந்த இரதத்தில் ஒரு ஆத்துமா வேத வசனத்தோடு போய்கொண்டிருக்கிறதை, வசனத்தின் மகத்துவத்தை புரியாமல் போய்கொண்டிருக்கிறதை ஆவியானவர் அறிந்தபடினால் சத்தியத்தின்படி அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்தும்படியாக ஆண்டவர் பிலிப்பை அங்கே அனுப்புவதை நம் வசனத்தின் மூலமாய் வாசிக்க முடியும். ஒரு முறை நான் ஊழியத்துக்கு போகிறதான நேரத்தில் நான் போக வேண்டிய திசை மாறி இன்னொரு திசையில் போகும்படி ஆண்டவர் சொன்னார். இந்த இடத்துக்கு நான் போக வேண்டியதில்லையே, ஏன் ஆவியானவர் போய் சொல்கிறார் என்கிற யோசனையோடு கூட ஆவியானுடைய சத்தமாக இருக்கிறபடினால் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன அந்த பாதையில் நான் போய் கொண்டிருக்கிறேன். சற்று தூரம் போனபோது அங்கே ஒரு காட்சியை கண்டேன். ஒரு மனிதர் சைக்கிளில் விதை நெல் எடுத்துக்கொண்டு வயலுக்கு போனவர் தவறி பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறார். எழும்ப முடியாதபடி கிடக்கிறார். நான் உடனே அதை அறிந்து நின்று உதவிக்கு ஒரு சகோதரனை கூப்பிட்டு அவரை தூக்கி விட்டு அனுப்பிட்டு வந்தேன். யோசித்தேன், அப்போ ஏன் ஆவியான அங்கே போய் சொன்னார்? இப்படி ஒரு ஆத்மா இந்த விதமான ஒரு தேவையோடு ஒரு பிரச்சனையோடு இருக்குது என்பதை அறிந்தபடினால் அதற்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஏவுகிறார். இப்படி போல சில சமயங்களிலே ஆவியானவர் உங்களுக்கும் சொல்லியிருக்கக்கூடும். இங்கே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள். 26ஆம் வசனத்தை வாசிப்பில்லானால் வனாந்திர மார்க்கமாய் போ என்று சொல்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அவன் பார்த்தேன்படி போன பொழுது இந்த இரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். அந்த இரதத்தில் என்ன இருக்கிறது, யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ள எருசலேமுக்கு வந்திருந்து திரும்பி போய்கொண்டிருக்கிறான். போய்கொண்டிருக்கிறவன் தேவனால் சந்திக்கப்பட வேண்டும், பிலிப்பு அவனோடு பேச வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு 4 அனுபவங்களை வேகமாய் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பில்லானால் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, இரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்படியானால் சத்தியத்தை வாசிக்கிறவன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகனுடைய ஒரு பகுதியை எடுத்து அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். அதனுடைய மகத்துவம் அவனுக்கு புரியவில்லை என்றால் வாசித்து கொண்டு இருக்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அனைவருடைய வாழ்க்கையில்
வேதத்தை வாசிக்க, ஆலயத்து போக, கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆவலாக இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் அது செயலாற்றுகிறதா என்பது மிக முக்கியம், மிக முக்கியம். மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ தூரமாக இருக்கிறது. வார்த்தை, ஸ்துதி, தோத்திர, பலி எல்லாம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, ஆனால் இருதயம் எங்கேயோ இருக்கிறது. வாழ்க்கையும் அது சம்பந்தமில்லாத ஒரு நிலையில் இருக்கிற சூழ்நிலையை நாம் அதில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 33:31 வாசிக்கும் போது, வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், ரொம்ப நேக்கா நளினமாக பேசுவாங்க. ஆனால் இருதயம் பொருளாசை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். எரேமியா புத்தகத்திலே 12:2 வாசிக்கும் போது, நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளந்திரியங்களுக்கோ தூரமாக இருக்கிறீர். இந்த வார்த்தை மூலமாக அறிகிற முதலாவது அனுபவம் என்ன? அவன் சத்தியத்தை வாசிக்கிறவன், ஆனால் அந்த சத்தியத்தின் மகத்துவங்களை அறியாதவன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? ரதத்துடனே போய் சேர்ந்து கொள் என்று சொல்கிறார் என்றால், முதலாவது பிலிப்பு சந்திக்கும்படி வந்த நபர் யார்? சத்தியத்தை வாசிக்கிற ஒருவன். இரண்டாவது நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், 31 ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி என்று வாசிக்கிறோம். அப்படியானால் சத்தியத்தை வாசித்தாலும் சத்தியத்தின் கருத்தை அறியாதவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் எப்படி தெரியும் என்று சொல்கிறான். அப்படியானால் வாசித்த அதனுடைய கருத்து அறியாதவன். ஆண்டவரை வேதவசனத்தை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒரு ஆத்மாவை சந்திக்கும்படி பிலிப்பை ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதை அதில் நான் வாசிக்கிறோம். ஓசியா 8:12 வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற நீங்கள் கூட வாசிக்கிற வார்த்தையினுடைய மகத்துவம், வாசிக்கிற கேட்கிற வார்த்தையினுடைய கருத்து ஆழங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறதா என்பதை யோசித்து பாருங்கள். எபிரேயர் 4:2 கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் மற்றவங்களுக்கு அறிவிக்கப்படுவது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, கேட்டும் பயன் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற அல்லது வார்த்தை வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும்படி எப்படி அதோடு இணைந்து இருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். இந்த மனிதன் மந்திரியாக இருந்தாலும் வாசிக்கிறவனாக இருந்தாலும் அதனுடைய கருத்தை அறியாதவனாக இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் பிலிப்பை அவனை போய் சந்திக்கும்படி சொல்லி அனுப்புறதை நாம் அதில் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 15:11 200 பேர் அப்சலோமோடே வஞ்சகம் இன்றி அறியாமல் போனார்கள். அப்சலோமோடு போகிறாங்க, தாவீதின் மகன், அதுதான் அவங்களுக்கு தெரிந்த ஒழிய நாம் என்ன நிலையில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை வஞ்சகமின்றி அறியாமல் போனார்களாம். இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு நபராக நீங்கள் இருக்கணும். மூன்றாவது, பிலிப்பு தேவனால் அனுப்பப்படுகிறானே யாரிடத்தில் என்று சொல்லி பார்ப்பில்லைனால் 34வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த வேத பகுதியிலே தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி சத்தியத்தை அறிய விரும்புகிறவனாக இருக்கிறான். சத்தியத்தை அறிய விரும்புகிறவன். அதனால் யாரை குறித்து இது சொல்லப்படுகிறது, அதை குறித்து எனக்கு சொல்லுங்க, அதை குறித்து எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று சொல்லி அவன் கேட்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிறவர் அன்பு நேச பிள்ளைகளே, அப்படியானால் சத்தியத்தை குறித்த ஒரு தேவையோடு ஒரு ஆத்மா ரதத்தில் போகிறதை ஆவியானவர் அறிந்தபடியினால் பிலிப்பை அங்கே அனுப்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை நிமித்தம் பிலிப்பு இயேசுவை குறித்து, அவருடைய வார்த்தை குறித்து, சத்தியத்தின் காரியங்களை விளக்கமாய்
விவரமாய் சகல சத்தியத்தையும் அந்த மந்திரிக்கு அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பண்டிகைக்கு அநேக வந்திருந்த ஜனங்களிலே சில கிரேக்கர் இருந்தார்கள். அந்த கிரேக்கர் மட்டும் பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். பண்டிகை கொண்டாட அநேகர் வந்திருந்தார்கள், திரள் கூட்ட ஜனங்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கிரேக்கர் வந்திருந்தாங்க. அவங்க மட்டும் போய், ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆராதனைக்கு வருகிற நீங்கள், பண்டிகை ஆசரிக்கிற நீங்கள், பண்டிகையில் இயேசுவை காண வேண்டும், ஆராதனையில் இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையோடு, அந்த அனுபவத்தோடு நம்ம எத்தனை பேர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, ஆடல் பாடல் இருக்கிறது, ஆனால் ஆராதனையில் இயேசுக்கு இடம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இந்த கிரேக்கர், ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை அதில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் இந்த காரியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். எரேமியா 15:16 நாம் வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்கிறான். அந்த வார்த்தை மேல் உள்ள ஒரு தாகம், அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம். கடைசியாக 4வது அனுபவமாக 36வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். வாசித்த பகுதியுடைய கருத்தை, வாசித்த பகுதியுடைய பொருளை பிலிப்பு தெளிவாக சொல்லி இயேசுவோடு இணைத்து அந்த வார்த்தைகளை விளங்க காண்பித்த போது, சத்தியத்தை வெளிப்படுத்தின போது, அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு உடனடியாக அவன் ஒப்புக் கொடுக்கிறான். அப்படியானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அதனால தான் அவன் கேட்குறான், தண்ணீரை பார்த்த உடனே, தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தடை என்ன என்று சொல்லி அவன் சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். அப்படியானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவன் என்று நாம் பார்க்கிறோம். உடனே பிலிப்பு சொல்கிறார், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். ஆவியானவர் பிலிப்பை எடுத்து கொண்டு போய்விட்டார். மந்திரி சந்தோஷத்தோடு திரும்பி போகிறான். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். காரணம், தேவையோடு ஒரு ஆத்மா வந்து கொண்டு இருக்கு. ஆத்மா ஆராய்ச்சி செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் வருகிற ஆத்மாவை கூட நீங்கள் கர்த்தருக்கு ஆதாயப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிற அநேகர் தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க, புரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை சரியான சத்தியத்திற்கு வழிநடத்தி சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படியான காரியத்திற்கு கொண்டு வருவது நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் பிலிப்பை அனுப்புகிறார். யாரிடத்தில்? 4 அனுபவம். சத்தியத்தை வாசிக்கிறவன், 2வது சத்தியத்தின் கருத்தை அறியாதவன், 3வது சத்தியத்தை அறிய விரும்புகிறவன், வாசிக்கிற பகுதியினுடைய கருத்து ஆழங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறவன், கடைசியாக அறிந்து கொண்ட அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவன். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா ரதத்தில் போய்கொண்டிருக்கும் ஆவியானவர் அறிந்தபடியினால் பிலிப்பையை பார்த்து, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்கிறார். ஆவியானவர் உங்கள் மூலமாக சிறுவர் ஊழியமோ, வாலிபர் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, ஆண்கள் ஊழியமோ, சபை நடத்துகிற ஊழியமோ எதுவாக இருந்தாலும் ஆத்மாதாய் செய்கிறவர்கள் இதில் ஜாக்கிரதையாக நீங்கள் செல்வில்லைனால் நிச்சயமாய் ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துவீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஆத்ம ஆதாயத்தில் இன்னும் தன்னை தீவிரமாக உட்படுத்தி செயல்பட உம்முடைய பரலோசத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை பாதுகாக்கட்டும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும்.
நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.